ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் உடைய பார்ட் நம்பர் 3 தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் நம்பர் 1 பார்ட் நம்பர் 2 நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். பிகாஸ் ஃபுல் பேசிக்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு 3 சம் 4 சம் ஹோம்ஒர்க் கொடுத்தோம். ஸோ அந்த ஹோம்ஒர்க் சம் மட்டும் ஜஸ்ட் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து மூவ் ஆன் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கணக்கு பாருங்கள், டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த டெசிமல் நம்பருடைய ஹெச்சிசிஎஃப் என்ன, மீபேவாய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா முதல் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண சொன்னேன், அதிகபட்சமாக எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக 2 டிஜிட் தள்ளி எல்லாத்துலேயுமே புள்ளி வச்சுருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா நம்பரையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. சப்போஸ் அதிகபட்சமாக 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1252 கிடைக்கும். ஸோ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1296 கிடைக்கும். இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1440 கிடைக்கும். ஸோ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1584 கிடைக்கும். இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1728 கிடைக்கும். ஸோ இப்போ செக் பண்ணுங்கள். இப்போது இதோடைய ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சின்னதாக போன கிளாஸ்லேயே ஒரு ஷார்ட்கட் வந்து நான் சொன்னேன். ஸோ மினிமம் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே இடையில வந்து 1296. ஓகேவா? ஸோ இதுக்குமே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 144 டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் ஓகேவா? ஸோ மினிமம் டிஃப்ரென்ஸ் வந்து 144 வருது. ஸோ இப்போ போய் செக் பண்ணுங்கள், 144ஆல் இந்த 1152 வகுபடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வகுபடும். ஓகேவா? ஸோ எத்தனை டைம் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4ஆம் வாய்ப்பால் எத்தனை டைம் வந்து உங்களுக்கு 2 வரும், 4ஆம் வாய்ப்பால் எந்த இடத்துல உங்களுக்கு 2 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 × 144 போட்டு பார்ப்போம். ஸோ 8 4s are 32, பேலன்ஸ் 3, 8 4s are 32, 35, பேலன்ஸ் 3, 8 1s are 8, 1152. ஸோ 144ஆல் 1152 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8 டைம் வரும். அதே போல் இது எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டைம் வரும். இது வந்து 10 டைம் வரும். இது வந்து 11 டைம் வரும். இது வந்து 12 டைம் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1152, 1296, 1440, 1584, 1728, ஸோ இதோடைய ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144. ஸோ ஆரம்பத்தில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால இந்த ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸாக்டான ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.44 தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கணக்கு பாருங்கள், அதிகபட்சமாக எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ எல்லா நம்பரையும் நீங்கள் வந்து யாரால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஏன் 1000ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகபட்சமாக 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட்டுக்கு 2 இடம் வந்து 2 சைபர் வந்து கேன்சல் ஆகிட்டு 20ன்னு வரும். அடுத்தது 1 பாயிண்ட்டுக்கு 1 சைபர் கேன்சல் ஆகிட்டு 400ன்னு வரும். அடுத்தது இந்த 3 பாயிண்ட்டுக்கு 3 சைபர் கேன்சல் ஆகி 8ன்னு வரும். இப்போ 20, 400, 8 இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எவ்வளோ, இதை எப்படி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஸோ இப்போது 400 என்பது 20ஆம் வாய்ப்பாடில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். 400 என்பது 400ஆம் வாய்ப்பாடில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். 400 என்பது 8ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம். அப்போ இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400ங்களா? ஸோ ஆரம்பத்தில் யாரால் மல்டிப்ளை பண்ணீங்க, 1000ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க. அப்போ இந்த நம்பரை நான் 1000ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணால் 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 சைபருக்கு 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ அப்போ எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4 தான் மிக சரியான விடை. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள்,
ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நம்பரோடைய ப்ரைம் ஃபேக்டர் கொடுத்துட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆக்சுவலாக 2 into 3 into 5 into 7 என்பது ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 4 நம்பரை டைரெக்டாக கொடுக்காம ஃபேக்டர் அடிப்படையில் வந்து கொடுத்துட்டு அதோடைய எல்சிஎம் என்ன ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல நான் எல்சிஎம் வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அது எல்லாமே எழுதிக்கோங்க. ஸோ 2 இருக்குது, 3 பவர் இருக்குது, 5 பவர் இருக்குது, நெக்ஸ்ட்டு 7 பவர் இருக்குது. இந்த 2, 3, 5, 7 பவர் தவிர்த்து வேறு ஏதேனும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் என்னத்தை கன்சிடர் பண்ணுவீங்க, ஹை பவரில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ இருக்கிறதுலே இந்த 2 பவரில் இருக்கிறதுலே ஹை பவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அதுக்கப்புறம் 3 பவரில் எது வந்து ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. 5 பவரில் எது ஹைன்னு பார்த்தீங்கன்னா 4. 7 பவரில் எது ஹைன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது ஹெச்சிசிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து அதாவது 4 நம்பர்லையும் காமனாக இருக்கக்கூடிய பவர் நம்பரை எடுத்து எழுதணும். ஸோ இங்கேயும் 2 பவர் இருக்குது, இங்கேயும் 2 பவர் இருக்குது, இங்கேயும் 2 பவர் இருக்குது, இங்கேயும் 2 பவர் இருக்குது. அப்போ நான் 2 வந்து எழுதிக்கிட்டேன். இங்கேயும் 3 பவர் இருக்குது, இங்கேயும் 3 பவர் இருக்குது, இங்கேயும் 3 பவர் இருக்குது, இங்கேயும் 3 பவர் இருக்குது, அதனால் நான் 3 எழுதிக்கிட்டேன். இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, அதனால் நான் 5 எழுதிக்கிட்டேன். ஸோ இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே 7 இல்லை. ஏன்னா 7 பவர் 0 என்பது என்ன, 1. ஓகேவா. அது 7 கிடையாது. 7 பவர் 0 என்பது ஜஸ்ட் 1 தான். அங்கே அந்த இடத்துல 7 பவர் 0 இருக்கிறதும் 1 தான், இல்லாமல் இருக்கிறதும் 1 தான். ஓகேவா. அப்போ இந்த இடத்துல 7 பவர் இல்லை, அப்போ நீங்கள் 7 வந்து போடக்கூடாது. ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து என்ன கன்சிடர் பண்ணுவீங்க, ஸோ லோ பவர் வேல்யூ தான் நீங்கள் ஹெச்சிசிஎஃப்க்கு கன்சிடர் பண்ணணும். ஸோ இருக்கிறதுலே லோ பவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த இடத்துல 2 பவர் 0 இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல 2 பவர் 0 இருக்குது பாருங்கள். 2 பவர் 0னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் என்னதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 தான். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 2 பவர் 0 இருக்கிறதும் 1 தான், இல்லாமல் இருக்கிறதும் 1 தான். அப்போ ஹெச்சிசிஎஃப்க்கு என்ன பண்ணுவீங்க, ஸோ 2வை நீங்கள் எடுக்கவே கூடாது. ஸோ இந்த 4த்துலேயும் 3 என்பது காமனாக இருக்குது, இந்த 4த்துலேயும் 5 என்பது காமனாக இருக்குது. ஸோ இந்த நம்பரில் 2 பவர் இல்லை, இந்த நம்பரில் வந்து 7 பவர் இல்லை, அதனால் அதை விட்டுடுங்க. ஸோ ஹெச்சிசிஎஃப்னா லோ பவரை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இருக்கிறதுலே லோயர் பவர் எதுங்க, லோயர் பவர் வந்து 1. ஸோ இருக்கிறதுலே லோயர் பவர் வந்து 1. அப்போ ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 தான் மிக சரியான விடை. ஓகேவா. ஸோ இப்போ சேம் அதே நம்பருடைய நெகட்டிவ் பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெகட்டிவ் பவர் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்படியே போன சம்மில் நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். முதல்ல வந்து என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே எழுதிப்போம். 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நெகட்டிவ் பவரை பொறுத்த வரைக்கும் எது வந்து இப்போ வந்து நம்ம இங்கே என்ன கன்சிடர் பண்ணுவோம், ஸோ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஹை பவர் இருக்கிறது, ஹை பவர் வேல்யூ தான் நம்ம கன்சிடர் ஹை பவர் வேல்யூ. ஓகேவா. இப்போ நெகட்டிவ்ல எது வந்து லோவஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதுதான் ஹையஸ்ட் பவர் வேல்யூவாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க 2 பவர் -5 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் வேல்யூ. ஓகேவா. ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பவர் -2 இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் வேல்யூ. அதே போல் 5 பவர் -1 இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் வேல்யூ. அதே போல் 7 பவர் -2 இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் பவர் வேல்யூ. ஓகேவா. ஸோ நெகட்டிவ்ல எது வந்து கம்மியான வேல்யூவாக இருக்கோ அதுதான் அதிகபட்ச மதிப்பு. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்க ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஸோ எதெல்லாம் காமன், இங்கேயும் 2 பவர் இருக்குது, இங்கேயும் 2 பவர் இருக்குது. ஸோ 2 பவர் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ 3 நம்பர்லையும் 3 பவர் காமனாக இருக்குது, 3 நம்பர்லையும் 5 பவர் காமனாக இருக்குது, 3 நம்பர்லையும் 7 பவர் காமனாக இருக்குது. ஸோ இப்போது ஹெச்சிசிஎஃப்னா லோ பவர் வேல்யூவை கன்சிடர் பண்ணணும். ஸோ லோ பவர் வேல்யூனா நெகட்டிவ்ல எது வந்து பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் லோ பவர் வேல்யூ. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க அப்போ 2 பவர் -9, 3 பவர் -5, 5 பவர் -3, 7 பவர் -4. ஸோ அப்போ எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம போன கிளாஸில் வந்து ஹோம்ஒர்க்காக நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் டைப் நம்பர் 5 வந்து நம்ம பார்த்துரும். ஓகேவா. ஸோ டைப் நம்பர் 1ல் சாதாரண எண்கள் கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கேட்டாலும் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் டைப் நம்பர் 2ல் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கேட்டால் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதே போல் டைப் நம்பர் 3ல் வந்து டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு கேட்டால் உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க தெரியணும். டைப் நம்பர் 4ல் ஒரு நம்பருடைய ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கேட்டால் அதுவும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இப்போ டைப் நம்பர் 5ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ பேஸ்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 12ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 18ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த 12 18 இது ரெண்டுத்துக்கும் ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ? 2ஆல் போட்டிங்கன்னா 6 டைமு 9 டைம். அடுத்தது 3ஆல் போட்டிங்கன்னா 2 டைமு 3 டைம். ஸோ இதை தவிர்த்து இதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ ஹெச்சிசிஎஃப் என்பது எவ்வளோ? 2 × 3 6. அல்லது இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மினிமம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6ஆம் வாய்ப்பில் 12 வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். இந்த 6 18 டிவைட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைட் பண்ணும். அப்போ ஹெச்சிசிஎஃப் என்பது என்ன? 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருடைய ஹெச்சிசிஎஃப் என்பது 6. ஓகேவா? நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லேயும் சரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் ஒரு ஹிண்ட் சொன்னேன். எப்பயுமே ஹெச்சிசிஎஃப் என்பது கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து டிவைட் பண்ணும், எல்சிஎம் என்பது கொடுக்கப்பட்ட நம்பர்களால் டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம ஹிண்ட்டில் படித்தோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஹெச்சிசிஎஃப் வந்திருக்கோ அந்த ஹெச்சிசிஎஃப் வேல்யூ வந்து கொடுக்கப்பட்ட நம்பரை டிவைட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12 ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 2 மடங்குன்னு கிடைக்குமா? ஸோ அதே போல் இந்த 18 ஹெச்சிசிஎஃப் டிவைட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்குமா? அப்போது ஒரு நம்பரை ஹெச்சிசிஎஃபால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருடைய ரேஷியோ வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ 2:3 என்பது இந்த 12க்கும் 18க்கும் இடைப்பட்ட ரேஷியோ. ஓகேவா? ஸோ டேரெக்டாக நீங்கள் ரேஷியோன்னு சொல்லக்கூடாது, ஹெச்சிசிஎஃபை வச்சு தான் நீங்கள் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த ஹிண்ட்டையும் நம்ம போன கிளாஸில் படித்தோம். ஓகேவா? எண்கள் எப்போதும் மீபேவாவின் மடங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர் வந்து ஆல்வேஸ் ஹெச்சிசிஎஃபோட டைம்ஸாக இருக்கும், ஹெச்சிசிஎஃபோட மடங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னும் சிம்பிளாக சொல்றேன் பாருங்களேன். இப்போ ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 2:3ன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ரேஷியோ? எப்பயுமே நம்பர் என்பது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் முதல் நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப் அந்த நம்பருடைய ரேஷியோ வேல்யூ. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்பர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ரெண்டு நம்பர் வந்து ரேஷியோவில் இருக்குது, A:B ஒரு ரேஷியோ இருக்குது. இப்போ இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு முதல் ரேஷியோ, ரெண்டாவது நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு ரெண்டாவது ரேஷியோ. ஓகேவா? ஸோ முதல் நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு A, ரெண்டாவது நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு B. ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து 6, ரேஷியோ வந்து 2, 6 × 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12. ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து 6, ரெண்டாவது ரேஷியோ வந்து 3, 6 × 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18. ஓகேவா? அப்போது எப்பயுமே எண்கள் எப்போதும் யாருடைய மடங்காக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃபோட மடங்காக இருப்பார். இப்போ உங்கள் கையில் நம்பர்ஸோடைய ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அந்த ரேஷியோவை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஹெச்சிசிஎஃப் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நம்பர்ஸை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இஃப் த ரேஷியோ ஆஃப் அ 2 நம்பர்ஸ், இரண்டு எண்களுடைய விகிதம் வந்து 2:3 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதோடைய ஹெச்சிசிஎஃப் என்பது 15ன்னு சொல்லிட்டாங்க. எனில் அந்த எண்கள் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே இப்போ வந்து A:B ஒரு ரேஷியோ இருக்குன்னா, ஸோ இது வந்து ரேஷியோ, அதாவது நம்பர்ஸோடைய விகிதம். அப்போ நம்பர்ஸ் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹெச் இன்ட்டு முதல் நம்பர் வந்து ஹெச் இன்ட்டு ஏ, ரெண்டாவது நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ இப்போ ஹெச்சிசிஎஃப் என்பது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15, முதல் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க? 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிசிஎஃப் என்பது கணக்கில் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 15ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு 2, அதுக்கப்புறம் ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு 3. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40. ஸோ இப்போ 30க்கும் 45க்கும் ஹெச்சிசிஎஃப் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக அந்த 15 என்பது கிடைக்கும். ஐந்தாவது வாய்ப்பால் போட்டிங்கன்னா இது வந்து 6 டைமு, இது வந்து 9 டைமு. மூணாவது வாய்ப்பால் போட்டிங்கன்னா இது வந்து 2 டைமு, இது வந்து 3 டைமு. அப்போ 5 × 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 தான் இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? ரேஷியோ கொடுத்துட்டு அதோடைய ஹெச்சிசிஎஃப் கொடுத்தாங்கன்னா அந்த ரேஷியோவையும் ஹெச்சிசிஎஃப்பையும் வச்சு நம்பர்ஸ் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் அ 2 நம்பர்ஸ். ஓகேவா? இரு எண்களின் பெருக்கல் பலன் எப்போதும் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப், மீசிமா மற்றும் மீபேவாவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அ 2 நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? என்ன சொன்னேன்? எல்சிஎம்மையும்
ஹெச்சிசிஎஃப்பையும் இரு எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப்பை மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? முதல் நம்பர் மற்றும் ரெண்டாவது நம்பரின் பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹெச்சிசிஎஃப்பை ஹெச்ன்னு வச்சுக்கிறேன், எல்சிஎம்ஐ எல்லுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்பர் வந்து நான் எப்பயுமே நான் சொன்னேன், நம்பர் என்பது எப்பயுமே ஹெச்சிசிஎஃப்போட மடங்காக இருக்கும். ஸோ முதல் நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு ஏன்னு எழுதலாமா? ஸோ ரெண்டாவது நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு பின்னு எழுதலாமா? ஸோ ரெண்டாவது நம்பரை ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு பின்னு எழுதலாம். இப்போ நான் ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு ஏ முதல் நம்பர், ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு பின்னு ரெண்டாவது நம்பர். ஸோ இந்த இடத்துல ஏ அண்ட் பி எதை மென்ஷன் பண்ணுது? அந்த நம்பருடைய ரேஷியோவை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த தியரம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கணக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இரு எண்களோட இல்லைன்னா 3 எண்களுடைய விகிதம் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸோடைய எல்சிஎம் சொல்லுங்க, ஹெச்சிசிஎஃப் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் சிம்பிளாக ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் நமக்கு தெரியுமா? ஸோ இப்போ ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இது என்ன பண்ணலாம்? முதல் நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு ஏன்னு எழுதலாம், ரெண்டாவது நம்பரை ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு பின்னு எழுதலாம். ஒரு ஹெச்சிசிஎஃப்க்கு ஒரு ஹெச்சிசிஎஃப் கேன்சல் ஆகிடும். அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ எவ்வளோங்க? ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ன்னு எழுதலாமா? ஸோ இங்கே ஏவும் பியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸோடைய ரேஷியோ. சப்போஸ் உங்ககிட்ட ஹெச்சிசிஎஃப் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம்மை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஏவையும் பியும் கீழே கொண்டு போயிடுவீங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்? எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் உடைய ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். எப்போ உங்கள் கையில் ரேஷியோ ஆஃப் அ நம்பர்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ பொதுவாக இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரு எண்களோ இல்லை அதற்கு மேற்பட்ட எண்களுடைய விகிதம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒன்று ஹெச்சிசிஎஃப்ையும் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்பாங்க, இல்லை எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்பாங்க. இப்போ இங்கே பாருங்க, இஃப் த ரேஷியோ ஆஃப் அ 2 numbers இஸ் 3:4. ஓகேவா? அப்போ இரு எண்களுடைய ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:4ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன கணக்கில் சொல்லிட்டாங்க? ஹெச்சிசிஎஃப் என்பது 12ன்னு சொல்லிட்டாங்க. எனில் எல்சிஎம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. எப்பயுமே இரு எண்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுடைய விகிதம் கொடுத்துருவாங்க. ஒன்று ஹெச்சிசிஎஃப் கொடுத்தா எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்பாங்க, இல்லை எல்சிஎம் கொடுத்தா ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. இப்போ இந்த கணக்கில் எல்சிஎம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலும் ஓகே தான். ஸோ டேரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரேஷியோ. ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோவுடைய பெருக்கல் பலன் ஏ இன்ட்டு பி இன்ட்டு கூடவே ஹெச்சிசிஎஃப்ையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ரேஷியோ வந்து 3 இன்ட்டு 4, ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12, 3 இன்ட்டு 4 12, 12 இன்ட்டு 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144. அப்போ அந்த நம்பர்ஸோடைய ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி அந்த நம்பருடைய எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144. சப்போஸ் உங்ககிட்ட அந்த நம்பரை வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். சப்போஸ் இஃப் find the numbers, find the if வராது, find the numbers, find the numbers. அந்த நம்பரை வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு நம்ம படிச்சுட்டோமா? ஸோ எல்சிஎம் என்பது முதல் நம்பர் வந்து என்ன எனக்கு தெரியாது, நான் அதனால் 3xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இரண்டாவது நம்பர் என்ன? அதோட ரேஷியோ மட்டும் தான் தெரியும், அதனால் நான் 4xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது இங்கே என்ன பண்ணலாம்? ஓகேவா? எல்சிஎம் இல்லைன்னா இப்படி கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தான் டேரெக்டாகவே ஹெச்சிசிஎஃப் தெரியல, இதில் கொஷினே அந்த கொஷினே கேட்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஹெச்சிசிஎஃப் தெரியும், ரேஷியோ இருக்குது. சப்போஸ் அந்த நம்பர்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ முதல் நம்பர் வந்து ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு ஏ, ரெண்டாவது நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு பி. அவ்வளோ பெரிய ப்ரொசீஜரே தேவையில்லை. ஹெச்சிசிஎஃப் வந்து 12, ஸோ ரேஷியோ வந்து 3, 12 இன்ட்டு 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 36. ஹெச்சிசிஎஃப் வந்து 12, ரெண்டாவது விகிதம் வந்து 4. ஓகேவா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48. அப்போ அந்த நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36, 48 என்பது தான் அந்த நம்பர்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 3 எண்களுடைய விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. 2:, அதாவது A:B:C வந்து 2:3:4ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? அந்த 3 நம்பருடைய எல்சிஎம் என்பது என்ன சொல்லிட்டாங்க? 2400ன்னு சொல்லிட்டாங்க. எனில் ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சப்போஸ் உங்ககிட்ட அந்த நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிங்க, அந்த 3 நம்பரையும்
3 நம்பர்ஸ் அதாவது 3 நம்பரையும் வந்து ஃபைண்ட் பண்ணி சொல்லணும். இங்கே வந்து கொஷினில் ரேஷியோ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அந்த 3 நம்பர்ஸையும் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க, இப்போ வந்து HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM டிவைடட் பை என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஷியோவுடைய பெருக்கல் பலன். ஸோ LCM வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2400. ஸோ அந்த ரேஷியோ வந்து 2:3:4. ஸோ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது வந்து 600 டைமு, 3ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது வந்து 200 டைமு, 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது வந்து 100 டைமு. அப்போ LCM எவ்வளோ அப்படின்னு HCF எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ HCF என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா. ஸோ இந்த 3 நம்பருக்கும் இடைப்பட்ட HCF பார்த்தீங்கன்னா 100. சப்போஸ் அந்த நம்பர்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF இன்ட்டு A, செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF இன்ட்டு B, தேர்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF இன்ட்டு C. ஸோ HCF என்பது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா. ஸோ HCF வந்து 100, HCF வந்து 100. ஸோ ரேஷியோ வந்து எவ்வளோங்க 2:3:4. அப்போ நம்பர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200, 300, 400. ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்கும் HCF அந்த நம்பர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 200ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 300ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 400ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த நம்பர்ஸு, இதுதான் வந்து HCF. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது இதிலே கொஞ்சம் டெப்த்தாக என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டெப்த்தாக UPSC CSATல கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப டெப்த்தாக SSC CGL மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான பாசிபிள் வந்து இருக்குது. ஓகேவா. ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா LCM ஆஃப் 2 நம்பர்ஸ், 2 நம்பர் இருக்குதான், அந்த 2 நம்பருடைய LCMனா மீசிமா. ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு எண்களுடைய மீசிமா 132. நெக்ஸ்ட் வந்து அதே இரு எண்களுடைய HCF, இரு எண்களுடைய மீப்பேவை வந்து என்ன சொல்லிட்டாங்க 11ன்னு சொல்லிட்டாங்க. எனில் இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஸோ முதல் எண் அடுத்தது இரண்டாம் எண் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது LCM மற்றும் HCFக்கு சமமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுமா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கலாம், ஸோ எப்பயுமே எண்கள் வந்து HCFோட மடங்காக இருக்கும். ஸோ எண்கள் எப்பயுமே HCFோட மடங்காக இருக்கும். அப்போ LCM இன்ட்டு HCFன்னு எடுத்துக்கலாமா. இப்போ ஒரு HCFக்கு ஒரு HCF வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இல்லைனா இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி வேணால் போடலாம். இப்போ முதல் நம்பர் வந்து எனக்கு தெரியாது, H இன்ட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன். இரண்டாம் நம்பர் வந்து H இன்ட்டு பின்னு எடுத்துக்கிறேன். LCMோட வேல்யூ எவ்வளோ 132, HCFோட வேல்யூ வந்து 11. ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே 11 இன்ட்டு A 11 இன்ட்டு B ஈக்குவல் டு 132 இன்ட்டு 11. ஒரு 11க்கு ஒரு 11 கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த 11ஐயும் இந்த 132ஐயும் அடித்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12 டைம் கிடைக்கும். அப்போ A இன்ட்டு B எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. அப்போ அந்த 2 ரேஷியோ, அதாவது ரேஷியோ ஆஃப் அ நம்பர்ஸ், இங்கே ஏவும் பியும் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A அண்ட் B ஆர் தி ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ். ஓகேவா. கொடுக்கப்பட்ட எண்களுடைய ரேஷியோஸ் ஆஃப் த நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அந்த பாசிபிள் பேரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா இங்கே என்ன சொல்லிட்டாங்க, A இன்ட்டு B. ஓகேவா. ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணால், ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏக்கு வந்து 1ன்னு கொடுக்க போகிறேன், பிக்கு வந்து 12ன்னு கொடுக்க போகிறேன். அடுத்தது ஏக்கு வந்து 2ன்னு கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 6ன்னு கொடுக்க போகிறேன். அடுத்தது ஏக்கு வந்து நான் 3ன்னு கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 4ன்னு கொடுக்க போகிறேன். அடுத்தது ஏக்கு வந்து 4ன்னு கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 12 வரத்துக்கு என்ன பண்ணுவீங்க, 12 12 12 12. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பாசிபிள் பேர் எடுக்கிறதுக்கு ஒரு 2 ஹிண்ட் இருக்குங்க. என்ன ஹிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் எடுக்கப்படுற பேர் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோ ப்ரைமாக இருக்கணும். ஸோ கோ ப்ரைம்னா என்ன சொன்னேன், இரு எண்களுடைய HCF என்பது. ஓகேவா. ஸோ 2 நம்பர்ஸோடைய HCF என்பது உங்களுக்கு எப்பயுமே எப்படி இருக்கணும், 1ன்னு இருக்கணும். ஸோ 2 நம்பர்ஸோடைய HCF 1ஆ இருந்ததுன்னா அந்த பேர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், கோ ப்ரைமாக இருக்கும். அடுத்தது ரிப்பீட்டட் பேர் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ரிப்பீட்டட் பேர் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ரிப்பீட்டட் பேர்
நாட் அலோடு. இப்போ இங்கே பாருங்க 1,12. இப்போ 1 என்பது ஒரு நம்பரு, 12 என்பது ஒரு நம்பரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ A, B எத்தனை 1,12 அப்படின்னு ஒரு பேர் நான் எடுத்துக்கலாமா? ஏன்னா 1க்கும் 12க்கும் கோப்ரைம், 1க்கும் 12க்கும் HCF வந்து 1, அந்த பேர் வந்து அலௌடு. இப்போ 2,6 வந்து நீங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு கோப்ரைம் கிடையாது. இதோட HCF எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? அப்போ இதை நீங்கள் எடுத்துக்க கூடாது. அடுத்தது 3,4 வந்து நீங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 3க்கும் 4க்கும் HCF என்பது 1. அதுவே 4,3 வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா 3,4 நம்ம போட்டுட்டோம்ல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் 4,3, அடுத்தது வந்து 6,2 இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டட் பேர் வந்து எடுக்கக்கூடாது. அப்போ மொத்தமாக உங்களுக்கு எத்தனை பேர் வந்து பாசிபிள்? 2 பேர் வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ 2 பேர் வந்து பாசிபிள். ஓகேவா? பேர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது A:B அல்லது 1,12 இருக்கலாம். 1,12 ஒரு பேர் பாசிபிள். அடுத்தது 3,4 ஒரு பேர் வந்து பாசிபிள். சப்போஸ் உங்ககிட்ட எத்தனை நம்பர், அதாவது நம்பர்ஸை பற்றி கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். HCF இன்ட்டு, அதாவது 1:2 12 இருக்கணும். இப்போ இதற்கான நம்பர் வந்து என்ன? HCF இன்ட்டு ஏன்னு போட்டுப்பீங்க. அடுத்தது HCF இன்ட்டு பின்னு போட்டுப்பீங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? HCF வந்து 11 இன்ட்டு 1 11, 11 இன்ட்டு 12 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 132. ஸோ நான் முதல் பேருக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11,132. அடுத்தது ரெண்டாவது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:4 ஒரு பேர் இருக்குங்களா? அப்போ 3 இன்ட்டு 11 33 ஒரு நம்பரு, 4 இன்ட்டு 11 பார்த்தீங்கன்னா 44 ஒரு நம்பரு. ஓகேவா? ஸோ அப்போ 33 44 என்பது ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? மொத்தமாக எத்தனை பேர் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் பாசிபிள். சப்போஸ் அதுவே நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 11,132 என்பது ஒரு நம்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து 33,44 என்பது ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பருடைய LCM வந்து 132, இந்த 2 நம்பருடைய HCF வந்து 11 கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இங்கே பாருங்க, 2 எண்களின் மீசிமா வந்து கொடுத்துட்டாங்க 55. அதே 2 எண்களுடைய மீபேவை வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. எனில் எத்தனை ஜோடிகள் வந்து பாசிபிள்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCFன்னு பார்த்துட்டோமா? ஸோ முதல் எண் வந்து HCF இன்ட்டு A, இரண்டாவது நம்பர் வந்து HCF இன்ட்டு B, அடுத்தது LCM இன்ட்டு HCFன்னு போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த HCFும் இந்த HCFும் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது HCF இன்ட்டு A இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு LCMமா? ஸோ HCF வந்து 5, A வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, பியும் எனக்கு தெரியாது, LCM வந்து 55. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா A இன்ட்டு B வந்து உங்களுக்கு என்ன வருது? 11ன்னு கிடைக்குதுங்களா? ஸோ இப்போ நான் செக் பண்ண போகிறேன் எத்தனை பேர் வந்து பாசிபிள். அதாவது A இன்ட்டு B வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வரணும். ஸோ முதல்ல நான் Aக்கு வந்து 1ன்னு கொடுக்குறேன், Bக்கு வந்து 11ன்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த பேர் வந்து 1,11 இந்த பேர் வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். அடுத்தது 2 இன்ட்டு எதுவுமே வராது, 3 வராது. ஓகேவா? இதுக்கப்புறம் 11 வந்து 11 என்பது ஒரு பிரைம் நம்பர் தான். அது வந்து 1ஆம் வாய்ப்பால் மற்றும் 11ஆம் வாய்ப்பால் தான் வரும். ஸோ அடுத்தது 11 இன்ட்டு 1ல் மட்டும்தான் உங்களுக்கு 11 வரும். ஸோ இந்த பேர் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. 11,1 என்ற பேர் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ரிப்பீட்டட் பேர். ஓகேவா? ஸோ அதனால் இந்த பேர் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே வந்து எத்தனை பேர் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் மட்டும்தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு பேர் மட்டும்தான் பாசிபிள். சப்போஸ் உங்ககிட்ட அந்த நம்பர்ஸ் வந்து என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? ஸோ 1,11 என்பது ஒரு பேர். அதாவது இது எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தா 1:11 என்ற ரேஷியோக்கு சமம். அப்போ நம்பர்ஸ் கண்டுபிடிக்க 1 இன்ட்டு HCF, நம்பர்ஸ் கண்டுபிடிக்க 11 இன்ட்டு HCF. அப்போ 5,55 என்பது தான் அந்த நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ 5,55 என்ற இரு எண்களுடைய LCM வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 55 தான் இருக்கும். இந்த 2 நம்பருடைய HCF எப்பயுமே எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். போன கணக்கில் வந்து மல்டிப்ளிகேஷன் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கணக்கில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ். என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இரு எண்களுடைய கூடுதல் வந்து 55. அதுக்கப்புறம் அந்த இரு எண்களுடைய HCF வந்து 5 எனில் எத்தனை பாசிபிள் பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போனால் ஃபர்ஸ்ட் நம்பரு ப்ளஸ் ரெண்டாவது நம்பர் இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டாங்க?
55 வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்பர்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே எப்படி எழுதுவீங்க? முதல் எண் வந்து h இன்ட்டு ஏ, இரண்டாம் எண் வந்து h இன்ட்டு பி ஈக்குவல் டு 55. ஸோ நான் ஹெச்சை வந்து காமனாக வெளியே எடுத்தா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 55. ஸோ ஹெச் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா HCF வந்து 5. ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 55. ஸோ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 கிடைக்குதுங்களா? இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்? எத்தனை பேர் வந்து பாசிபிள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது ஏவையும் பியையும் கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ வரணும்? 11 என்பது வரணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த இடத்துல 1 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல நான் 10 கொடுக்க போகிறேன். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா 11 வரும். அடுத்தது இந்த இடத்துல 2 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 9 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 3 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 8 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 4 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 7 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 5 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 6 கொடுக்க போகிறேன். அடுத்தது இந்த இடத்துல 6, 5 கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த பேர் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் ரிப்பீட்டட் பேர். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ரிப்பீட்டட் பேர் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் பேர் வந்து எடுக்கக்கூடாது. அடுத்தது இது வந்து கோ பிரைமா? ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கோ பிரைம் தான். ஓகேவா? இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோ பிரைம் தான். ஸோ 2,9 என்பது ஒரு கோ பிரைமா? கண்டிப்பாக கோ பிரைம் தான். 3,8 என்பது ஒரு கோ பிரைமா? கண்டிப்பாக ஒரு கோ பிரைம் தான். 4,7 வந்து ஒரு கோ பிரைமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கோ பிரைம் தான். 5,6 என்பது ஒரு கோ பிரைமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கோ பிரைம் தான். அப்போ எத்தனை பேர் வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பேர். ஓகே, 1 2 ஓகேவா? ஸோ மொத்தமாக எத்தனை பேர் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து பாசிபிள். ஸோ 1,10 ஒரு பேர் பாசிபிள், 2,9 ஒரு பேர் பாசிபிள், 3,8 வந்து ஒரு பேர் வந்து பாசிபிள், 4,7 வந்து ஒரு பேர் பாசிபிள், 5,6 என்பது ஒரு பேர் வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வேணால் அந்த நம்பர்ஸை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ 1,10 ஒரு பேர் இருக்குன்னா அந்த நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? 1 × 5 10 × 5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் HCF கூட மல்டிப்ளை பண்ணினா 50 ஒரு நம்பர் கிடைக்கும். ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 55 கிடைக்குதுங்களா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்தது 2,9. ஸோ 2 × 5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10, 9 × 5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45. ரெண்டுத்தையும் கூட்டினா 45, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்தது 3,8. ஸோ 3 × 5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15, 8 × 5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40. அடுத்தது 4,7. ஸோ 4 × 5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 ஒரு நம்பரு. அதுக்கடுத்து 35 ஒரு நம்பரு. அடுத்தது 5,6. ஸோ 5,6னா 25 ஒரு நம்பரு, 30 ஒரு நம்பரு. ஓகேவா? ஸோ மொத்தமாக 5 பேர் வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், இரு எண்களுடைய கூடுதல் வந்து 132ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் HCF என்பது 11ன்னு சொல்லிட்டாங்க. எனில் எத்தனை பேர் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்குறான். ஸோ முதல் எண், அடுத்தது இரண்டாம் எண், இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது 132 வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல் எண் வந்து நான் HCF × ஏன்னு எழுதலாம், இரண்டாம் எண்ணை வந்து HCF × பின்னு எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு 132. ஸோ HCF வந்து காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா A + B இஸ் ஈக்குவல் டு 132. ஸோ HCF வேல்யூ வந்து 11, A + B இஸ் ஈக்குவல் டு 132. ஸோ 11ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது வந்து 12 டைம். அப்போ ஏவையும் பியையும் கூட்டினா உங்களுக்கு எத்தனை பேர் வந்து பாசிபிள்? ஓகேவா? ஸோ அதை தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். A + B இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா A + B இஸ் ஈக்குவல் டு 11 வந்து போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 12ன்னு வந்து போச்சு. A + B இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல 1 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 11 கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல 2, 2,10, அடுத்தது 3,9, அடுத்தது 4,8, அடுத்தது 5,7. ஓகேவா? அடுத்தது 6,6. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன வரும்? 1 2 3 4 5 6. ஸோ இதுக்கப்புறம் வந்து 7,5ன்னு வருமா? ஸோ இதுக்கப்புறம் இந்த பேரை நீங்கள் எடுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து ரிப்பீட்டட் பேர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரிப்பீட்டட் பேர் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இதில் எந்த பேர்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க? ஓகேவா? ஸோ இதில் எந்த பேர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேர் வந்து நான் எடுத்துக்கலாம், ஏன்னா இது வந்து ஒரு கோ பிரைம். அடுத்தது இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இது ரெண்டும் ஒரு கோ பிரைம். ஸோ இது கோ பிரைமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோ பிரைம் கிடையாது. இது கோ பிரைமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் கோ பிரைம் கிடையாது. இது கோ பிரைமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் கோ பிரைம் கிடையாது. இது கோ பிரைமான்னு கேட்டிங்கன்னா கோ பிரைம் கிடையாது. ஸோ கோ பிரைம்னா என்ன வரணும்? ஸோ கோ பிரைம்னா
ரெண்டு நம்பருடைய HCF ஆல்வேஸ் 1ன்னு வரணும். அப்போ 1,11 என்பது ஒரு கோ பிரைமு, அடுத்தது வந்து 5,7 வந்து ஒரு கோ பிரைமு. இந்த ரெண்டே பேர் மட்டும்தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ மொத்தமாக 2 பேர் மட்டும்தான் பாசிபிள். சப்போஸ் உங்ககிட்ட அந்த நம்பர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 1,11 ஒரு பேர் இருக்குது, அடுத்தது 5,7 ஒரு பேர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ HCF இன்ட்டு 11 இன்ட்டு 1 ஒரு நம்பரு, அடுத்தது 11 இன்ட்டு 11 ஒரு நம்பரு, அடுத்தது 5 இன்ட்டு 11 ஒரு நம்பரு, அடுத்தது 7 இன்ட்டு 11 ஒரு நம்பர். அப்போ 11,121. ஸோ இது வந்து ஒரு பேரு. அதுக்கப்புறம் வந்து 55,77. ஸோ இது வந்து ஒரு பேர். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, LCM அண்ட் HCF ஆஃப் 2 நம்பர்ஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதை நம்ம டைரெக்டாகவே நம்ம ஃபார்முலாவில் போட்டுடலாம். ஸோ முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ஓகேவா? ஸோ முதல் நம்பர் வந்து என்ன? 7000 HCFங்களா? ஸோ முதல் நம்பர் வந்து என்ன சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா 275. ஸோ ரெண்டாவது நம்பர் தான் கண்டுபிடிக்கணும், அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். LCMோட வேல்யூ வந்து 7700, HCFோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ 11ஆம் வாய்ப்பால் இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வரும்? 2 டைமு 5 டைம் வரும். அப்போ X is equal to 7700 divided by 25. ஓகேவா? ஸோ 25ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை டைம் வரும்? இது வந்து 3 டைம் வந்து 75, பேலன்ஸ் வந்து 2. அடுத்தது உங்களுக்கு எத்தனை டைம் வந்து 200, 25ஆம் வாய்ப்பால் எத்தனை டைமில் உங்களுக்கு 200 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைம் வரும். அப்போ அந்த இரண்டாம் எண்ணோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38 தான் மிக சரியான விடை. 2 எண்களின் பெருக்கல் பலன் எப்போதும் LCM மற்றும் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, HCF என்பது 6ன்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கணக்கை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ எத்தனை பேர் வந்து பாசிபிள் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை சொல்லுங்கள். சப்போஸ் தெரியலனா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதாவது HCF ஆஃப் 2 நம்பர், இரு எண்களின் மீப்பேவா வந்து 12 மற்றும் அவற்றின் வித்தியாசம் என்பது 12. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? எனில் அந்த நம்பர்களை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிங்க. ஆப்ஷன் வைஸில் நீங்கள் இதை போகலாம். ஸோ ஆப்ஷன்லேயும் நான் சொல்லித்தரேன், தியரி வைஸில் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 2 நம்பருடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஓகேவா, 2 நம்பருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்பது கண்டிப்பாக 12ன்னு இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து 12. ஓகேவா? ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து 12ங்களா, 6, 8, 14. ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா 108க்கும் 94க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து 14 வருது. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வரவே வராது. அடுத்தது இந்த 96க்கும் 84க்கும் வித்தியாசம் வந்து 12ங்களா, ஸோ இந்த நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த 66க்கும் 106க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து 40. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து வரவே வராது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 14, இந்த நம்பர் வரவே வராது. அப்போ 2 நம்பர் மட்டும்தாங்க பாசிபிள். 1 82,70 அல்லது 96,84. ஸோ இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு 2 நம்பர் தான் பாசிபிள். ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நம்பருடைய HCF என்பது என்ன சொல்லிட்டாங்க? 12ன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ எனக்கு என்ன தெரியும், எப்படி போடலாம்? ஸோ 2 நம்பர், முதல் நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர், அடுத்தது செகண்ட் நம்பர், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 12ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ HA மைனஸ் HB ஈக்குவல் டு 12. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 12 தானே? கரெக்டு, 12 தான். ஓகேவா? ஸோ இப்போ தியரிட்டிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இந்த 2 நம்பரில் எதுன்னு கண்டுபிடிக்கிறது இன்னும் சிம்பிளாக சொல்லலாங்க. ஸோ 2 நம்பருடைய HCF என்பது என்ன சொல்லிட்டாங்க? 12ன்னு சொல்லிட்டாங்களா? நான் ஒரு ஹிண்ட்டு சொன்னேன். HCF என்பது எப்பயுமே அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணுமா, என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை HCF வந்து டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 12ஆல் இந்த 82 வந்து டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகாது. 12ஆல் இந்த 70 டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகுது. அப்போ இந்த பேரையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 96,84. 96 12ஆல் டிவைட் ஆகும், 84 12ஆல் டிவைட் ஆகும். அதாவது கொடுக்கப்பட்ட எண்கள்
கொடுக்கப்பட்ட HCF ஆல டிவைட் ஆகுது. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது தியரி வைஸில் போகணும் அப்படின்னு பார்த்தா இரு எண்களுடைய வித்தியாசம் 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இரு எண்களுக்கு நிகரான எண் வந்து HCF × A மைனஸ் HCF × B இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், HCF வந்து நான் காமனாக வெளியே எடுத்துட்டு A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு 12ங்களா. அப்போ HCF வந்து 12 A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ இந்த 12யும் இந்த 12யும் கேன்சல் பண்ணிங்கன்னா A மைனஸ் B வந்து உங்களுக்கு என்ன வரணும், 1ன்னு வரணும். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ஸோ எத்தனை பேர் வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை பேர் வந்து பாசிபிள், இங்கே வந்து இங்கே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுக்கலாம். அதாவது இதை வந்து 10ன்னு கொடுக்கலாம், இதை வந்து என்னன்னு கொடுக்கலாம் 9ன்னு கொடுக்கலாம். ஸோ 10 மைனஸ் 1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வரும். ஓகேவா. அடுத்தது 9 மைனஸ் 8. ஓகேவா. அடுத்தது 8 மைனஸ் 7. அடுத்தது 7 மைனஸ் 6. ஓகேவா. அடுத்தது 5 மைனஸ் 6 மைனஸ் 5. அடுத்தது 5 மைனஸ் 4. அடுத்தது 4 மைனஸ் 3. அடுத்தது 3 மைனஸ் 2. அடுத்தது 1 மைனஸ். ஓகேவா. இது கொஞ்சம் கஷ்டமாக போகுதுங்களா. சரி, ஓகே. ஸோ இந்த கணக்கை மட்டும் பெண்டிங் வைங்க. நான் அடுத்த கணக்கில் நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ கோப்ரைமாக இருக்கணும். அதாவது A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1ன்னு வரணும். அதாவது ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும், 1ன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேர் எடுக்கும்போது முக்கியமாக கோப்ரைமாக இருக்கணும். அல்லது HCF என்பது, ஸோ கோப்ரைம்னா என்ன, இரண்டு நம்பர்களுடைய HCF என்பது 1ன்னு வரணும். அதுக்கப்புறம் அந்த ரிப்பீட்டட் பேர் வந்து அலோடு கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கணக்கில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ ரெண்டு நம்பருடைய HCF என்பது 29. அடுத்தது அந்த ரெண்டு நம்பருடைய கூடுதல் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 174ன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ரெண்டு நம்பரையும் கூட்டும்போது கூடுதல் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174 வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு வந்து 174 வருதா. ஸோ இந்த நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு வந்து 174 வருதா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா 170 வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன ஒரு 9 + 4. ஸோ யூனிட் டிஜிட்டே 3. அப்போ கண்டிப்பாக இது வந்து வரவே வராது. அடுத்தது இந்த 29, 145 ரெண்டுத்தையும் கூட்டினா 174 வருமா. ஸோ 9 + 5 4 6 7. ஓகே. ஸோ இதுவுமே 174 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மூணு நம்பருமே பாசிபிள். 1, 173, 74, 100, 29, 145. ஸோ இந்த மூணு பேருமே பாசிபிள். இப்போ அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்கள் எப்போதும் HCFோட மடங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா HCF எப்பயுமே வந்து கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த 1 என்பது 29ஆல் டிவைட் ஆகுமா. ஸோ கண்டிப்பாக இந்த பேர் வந்து கிடையவே கிடையாது. அடுத்தது இந்த 74 வந்து 29ஆல் டிவைட் ஆகுமா. கண்டிப்பாக டிவைட் ஆகவே ஆகாது. ஏன்னா 2 × 29 58. 3 வந்து கண்டிப்பாக 70க்கு மேலே போகுது. அப்போ இந்த பேரும் கிடையாது. ஸோ 29 என்பது 29ஆல் டிவைட் ஆகுமா. கண்டிப்பாக டிவைட் ஆகும். 145 29ஆல் டிவைட் ஆகுமா. கண்டிப்பாக 5 டைம் வந்து டிவைட் ஆகும். அப்போ எந்த பேர் வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29, 145 தான் பாசிபிள். ஸோ இதை எப்படி தியரிட்டிக்கலாக போடணும்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் இரண்டாவது நம்பர் இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது 174 வரணும். முதல் நம்பர் வந்து ஓகே. ஸோ HA + HB is equal to 174. ஸோ HCF வந்து நான் காமனாக வெளியே எடுத்தேன்னா A + B is equal to 174. HCF வந்து 29. ஸோ A + B is equal to 174. ஸோ 29ஆல் அடித்தா உங்களுக்கு எத்தனை டைம் வரும். ஸோ 9ஆவது வாய்ப்பாடில் உங்களுக்கு வந்து 6 டைம். ஓகே. ஸோ 6 × 29 போட்டிங்கன்னா 6 × 9 54, பேலன்ஸ் 5, 6 × 2 12, 12 + 5 பார்த்தீங்கன்னா 174. அப்போ A + B is equal to எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்குங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 1, 5ன்னு ஒரு பேர் எடுத்துக்கலாம், 2, 4ன்னு ஒரு பேர் எடுத்துக்கலாம், 3, 3ன்னு ஒரு பேர் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது 4, 2 இந்த பேர் வந்து எடுக்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் பேர். ஸோ ரிப்பீட்டட் பேர் வந்து அலோடு கிடையாது. அடுத்தது இந்த பேர் வந்து நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ இது வந்து ஒரு கோப்ரைம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கோப்ரைமு. இதுவும் கோப்ரைம் கிடையாது, இதுவும் கோப்ரைம் கிடையாது. அப்போ ஒரே ஒரு பேர் மட்டும் தான் நமக்கு பாசிபிள். அப்போ அந்த நம்பர் வந்து என்ன, 1 × 29 29, 5 × 29 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 145.
ஸோ அப்போ 29,145 தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஸோ இந்த கணக்கை மட்டும் வைங்க. இது நான் எப்படி வந்து தியரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பிகாஸ் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது. பட் நம்ம தான் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஷார்ட்கட்லேயே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் தியரிட்டிக்கலாக இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைப் நம்பர் 5லையும் அந்த ரேஷியோ பேஸ்டு சம்ஸையும் நம்ம அதிகமாக பார்த்தாச்சு. இந்த ஒரு கணக்கை மட்டும் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு கணக்கை மட்டும் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக. ஓகேவா? ஸோ எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப், அதாவது இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். பார்த்துருக்கீங்களா? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் வந்து என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைப் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.